ஷே எப்பா விஷ்ணு பிரம்மா என்னப்பா இளந்தரங்கொண்டான் ஜமீன் கொல்லங்கொண்டான் ராஜபாளைய தாலுகா கணக்கு உனக்கு கணக்கு கொடுக்கணுங்கள 2 பேரும் ஜோடியாக உட்காந்துருக்கிய முனியப்பன் முனியம்மா சந்தோஷம். இன்றைக்கி கணக்கு உன் கணக்கு அதை விட்டுறணும்ல, ஏன்னா அது பக்கத்தில் ஏர்போர்ட் வருதுல நீ காவலுக்கு இருக்கணும். இவனுக்கு பூரா கேட்டால் பூரா குளத்துக்களை எப்படி கேட்டு போடுதான், அந்த கேட்டு இப்போ பிடிப்பார். கேட்டு எப்படி போட்டுக்கான், முனியப்பன் இளந்தரங்கொண்டான் ஜமீன் கொல்லங்கொண்டான் ராஜபாளையம் தாலுகா கைலாசத்து பக்கத்தில் வடபுரம். கணக்கு கொடுத்துடணும்ல, கணக்கு எடுப்பான்ல. முப்படை இராணுவம் உள்ள வரையில் கணக்கு எடுக்கல, எல்லாம் கணக்கு உள்ளே போகணும். அதுக்காக கணக்கு போகணும். எப்படி விவசாய இடத்துல எப்படி கீழே போட்டிருக்கான், கேட்டு கேட்டா கல்வேலி அடிச்சுக்கானா, இந்த கல்வேலி இப்போ பிடிப்பார். இந்த கல்வேலி எங்கே வரைக்கும், எங்கே தமிழ்நாடு முழுவதும் போட்டவனை பூரா பிடிச்சி பிதிக்கிடுவார். சரிப்பா, இந்த இடத்த பணம் காகித பேப்பரை கொடுத்து வாங்கினான் இப்போ இந்த ரைஸ் மில்லுக்காரன். அப்போ இடத்த கொடுக்கல அவன் சொல்லான், அவர் கும்பிட்றதுக்கு விலைக்கு விட்டு நீ போட்டுக்கோன்னு கொடுத்துருக்கான். அப்போ அத்துமீறி அவன் போட்டு எழுதி கொடுக்கலாமா? அதான் என்ன போட்டு கொடுக்கானா, பட்டா பவரு எல்லாம் போட்டு சாமி சொத்தை கடவுளுடைய சொத்தை இப்படித்தான் எழுதி வாங்குவான். நீ எதுக்கு காவலுக்கு இருக்க, அனைத்து சேட்டை ஒன்றவனை காவலுக்கு வந்து போட்டு தள்ளதுக்கு உட்காந்துருக்க. அப்போ எழுதி கொடுத்தான், அவனை கார் வண்டியோட கோட்டையில் உள்ளவனை தூக்கிட்டேன். சந்தோஷம். அப்போ இவனை எப்படி தூக்க போகிற, இவனை எப்படி காலி பண்ணி தான் அவனை ஒரு வழி கிடையாது கொடுத்து உத்தரவு போட்டார் நீதி அரசர், காலி பண்ணிடு அப்படின்ட்டார். இவனுடைய தொழிலை நொறுக்கி எல்லாம் உள்ள சிக்கி மாட்டணும். சரியா? இளந்தரங்கொண்டான் முனியப்பன் ராஜபாளையம் தாலுகா கொல்லங்கொண்டான். கணக்கு விற்றுட்டு போனவனை கருவோடு அறுத்துட்ட, காரோடு தூக்கிட்ட. தப்பு செய்யக்கூடாதுல்ல. அப்போ இப்போ இவன் தப்பு செஞ்சுருக்கான். இவன் பெரிய விளையாட்டுக்காரன். பெரியா, இதுலேயும் வண்டியில் போர் விளையாடல உருட்டி விட்டுரு. கணக்கு ஐயா கடவுள் உத்தரவு போட்டார். எந்த டைமோ பார்த்துக்கோ. நீ 4 திசை பார்த்து அந்த இடத்துல உட்காந்துருக்க. 4 திசை பார்க்கக்கூடிய இடத்த வேலியை போட்டு மறைச்சிட்டான். இப்போ கைலாசத்தில் நீ ஜோடியோடு உட்காந்துருக்க. இடம் இங்கே தான். அங்கே போய் உட்காரையில் அடிச்சிரு. 3/4 சத்தியம் கணக்கு போட்டாச்சு. உனக்கு கணக்கு கொடுத்துட்டாரு, கடவுளே கொடுத்துட்டாரப்பா. புரியுதா? கணக்கு கொடுத்தாச்சு, கணக்கு எடுத்தாச்சு. இப்போ குளத்துக்கு கீழே என்ன அப்படிங்கிற கணக்கு வரையில் அவன் மிச்சம் மீதி கிடக்கிற குடும்பம் உள்ளே போயிடும். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். குளத்துக்கு கீழே வெள்ளாமை விவசாயம் இடம். அப்போ அப்புறம் எப்படி கொடுத்தான், எப்படி போட்டிருக்கான், எப்படி அடிச்சிருக்கான், இந்த கணக்கை பிடிச்சி வச்சு தூக்கில அதிகாரி பூரா உள்ளே போயிடுவான். அதான் கணக்கு. 3/4 சத்தியம் போட்டாச்சுப்பா. முனியப்பா ஏப்பா ஜோடியோடு இருக்கிய சந்தோஷம். முனியப்பா 7 செம்மாச்சுன்னா ஜோடி சேராமல் பிரித்து வச்சு அடிச்சிட்டான். 3/4 சத்தியம் சட்டா முனி. அங்கே இருக்கையில் ஓம் சக்தி ஓம் நமச்சிவாய் முன்னாடி இருக்க அந்த கணக்கும் போடுறப்பா. 3/4 சத்தியம் கணக்கு கொடுத்துறப்பா.